என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை பாதுகாக்கும்படி, உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும்படி, உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் பாதுகாக்கும்படி ஒரு அதிரடி படையை போல் கிரியை செய்யும் இந்த ஊக்கமான ஜெபம் நிச்சயமாய் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்கள் எதிரிகளை, சத்துருக்களை எல்லாம் சிதறடிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும், உங்கள் குடும்பங்களை, உங்களை பாதுகாக்கும் இந்த ஊக்கமான ஜெபத்தின் பிரமிக்கத்தக்க வல்லமை நிச்சயமாய் உங்கள் குடும்பங்களிலே மாறவே முடியாத சூழ்நிலைகளை மாற்றும். எதிராய் வருகிற எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து உங்களுக்கு விடுதலையை, மாற்றத்தை, வெற்றியதை, அற்புதத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய், நீங்களும் உங்கள் குடும்பமுமாய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. அந்த நடைமுறையின்படியே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய பாதுகாப்பும், விடுதலையும், வெற்றியும் உண்டாகும்படியாய் உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாய் நம்புங்கள், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலே ஒரு பிணியாளியை போல் அகப்பட்டிருக்கிற யாருக்கும், எவருக்கும், எங்கேயும், எப்பொழுதும் சுகத்தை கொடுக்க முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான காரியத்தை வேதத்தில் இருந்து கவனித்து அந்த ரகசியத்தை, அந்த வெற்றி வாழ்க்கையின், விடுதலையின் வாழ்க்கையின் ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டு இதோடு நீங்கள் இதை போன்றவே ஜெபிக்கும் பொழுது இந்த ஃபார்முலா, இந்த திருச்சட்டம், இந்த வேதாகமத்தின் வழிமுறை, தேவனுடைய வழிமுறை ஒரு நாளும் தோற்று போகாது. ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். ஓ மைட்டி காட். அக்காலத்திலே ஏரோது ராஜசபையிலே சிலரை துன்புறுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். நல்லா கவனிங்க. ஒருவேளை அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை சிலர் துன்பப்படுத்த தொடங்கி இருக்கலாம், துன்பப்படுத்தி இருக்கலாம். சிலர் உங்களை இக்கட்டுகளிலும், அவமானங்களிலும், அல்லது தோல்விகளிலும், நஷ்டங்களிலும் தள்ளி இருக்கலாம். சிலர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், அல்லது உங்களை அநேகரை சிதறடித்தது போல, அநேகரை கெடுத்து அழித்தது போல உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் கொலைவெறியோடு இருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தது போல பாருங்கள், பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். ஓ, இதெல்லாம் நம்ம ஈஸியா செய்யலாம். இவர்களை அழித்தால் யார் கேட்பார்கள்? இவளை, இவனை, இவளுடைய பிள்ளையை இந்த குடும்பத்தின் மீது கை போட்டால் கேட்பதற்கு ஆளே இல்லை என்று சிலர் உங்களை அநியாயமாய் துன்பப்படுத்த வந்திருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிலர் உங்களை அநியாயமான காரியங்களினால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பல்வேறு இடைஞ்சல்களுக்கு உட்படுத்தி இருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். ஐயா, இப்பொழுது பேதுருவையும் பிடிக்க தொடர்கிறான். ஓ, இந்த பாருங்க, இது இவன் ஒரு முக்கியமான ஏரோது ராஜா என்கிற இந்த அநியாயக்காரன் இப்படியாய் தேவ பிள்ளையை பிடிக்க தொடர்ந்தான். நல்லா கவனிங்க. அவனை பிடிக்க தொடர்ந்தது மாத்திரமல்ல, அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்தான். ஓ, எப்படி வைத்திருக்கிறான் பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பிள்ளைகள் இது போன்ற ஒரு சிறையிருப்பிலே அகப்பட்டிருக்கலாம். ஐயா, ஒருவேளை ஒரு வியாதியிலே அகப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு நஷ்டம், கஷ்டம், கடன், தோல்விகளிலே அகப்பட்டு அவமானத்தால் குறுகி போயிருக்கலாம். தேவ பிள்ளைகளாகிய எனக்கும் இது போன்ற சூழ்நிலை வரும் என்று நான் நினைத்ததே இல்லை என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை என் தெய்வமே,
அப்பா உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம், உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமே, எங்களுக்கு ஏன் இத்தனை பாடுகள், ஏன் நாங்கள் இப்படி சிறையிலே அகப்பட்டது போல் அகப்பட்டிருக்கிறோம்? ஐயா, இந்த அழிவுக்காரன், இந்த கொலைவெறிக்காரர்கள் எங்களையும் அழிக்க, எங்கள் பிள்ளைகளையும் அழிக்க வந்துவிட்டார்களே என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஓ, அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், சிறைச்சாலையிலே இந்த பேதுருவை வைத்து என்ன செய்யறான்? பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி எப்படி வைக்கிறான் பாருங்க. ஜனங்களுக்கு முன்ன கொண்டு வந்து கேவலப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், இவனை நாசமாக்கலாம் என்று அவன் நம்பி இருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ராஜா கையிலே ஒரு அற்புதமான மாடப்புறா மாட்டிக்கொண்டது, அற்புதமான வெண்புறா ஒரு ராஜா கையிலே, ஒரு கொடூரமானவன் கையிலே, ஒரு கொலைகாரன் கையிலே அகப்பட்டு கொண்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளில் சிலர் இது போன்ற சூழ்நிலையிலே ஐயா பொறிக்குள்ளே அகப்பட்டு கொண்டது போல, வேடனுடைய கண்ணியிலே அகப்பட்டு கொண்டது போல, அல்லது ஒரு ஏதோ சிறையிலே அகப்பட்டு கொண்டது போன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். பாருங்கள், இந்த சண்டாளன் என்ன செய்கிறான்? இந்த பேதுருவை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். ஹல்லேலூயா! ஒரு சாதாரண, ஒரு அற்புதமான தேவ மனிதனை ஐயா, புறாக்களை போல கபடில்லாதவனாய், யாருக்கும் எந்த அநியாயம் செய்யாத ஒரு உத்தமனை, நீதிமானை பாதுகாக்கும்படி 4 போர்க்கு சேவர்களை கொண்ட 4 வகுப்புகளில், அதாவது 16 பேர் அவரை சுற்றிலும் போர் சேவகர்கள், ஆயுதம் அணிந்தவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று நீ இது போன்ற சூழ்நிலையில் இருக்கிறாயோ? இன்று நான் ஜெபிக்கிறேன், இப்பொழுதே உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் பரலோக பிதாவே, ஐயா, எப்படி பேதுருவுக்காக என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை இறங்கியதோ, தேவ மகிமை இறங்கி வந்தது போல என் தெய்வமே, இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்காய் உம்முடைய பார்வை திரும்பும்படியாய், உங்கள் இரக்கமுள்ள கரம், உங்க மனதுருக்கமுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கே இருந்தாலும் சரி, என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, பேதுரு சிறைச்சாலையிலே அகப்பட்டு அங்கே காக்கப்பட்டிருக்கையிலே, சிறைச்சாலையிலே அகப்பட்டிருக்கையிலே, என் தெய்வமே, அவருக்காக தேவாதி தேவனாகிய உம்மை நோக்கி சபையார் எல்லோரும் ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோமே. அதுபோல இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், இவர்கள் பிள்ளைகளுக்காய் யார் யார் எங்கே அகப்பட்டுக் கொண்டார்களோ, எந்த சூழ்நிலையிலே அகப்பட்டுக் கொண்டார்களோ, எந்த ஆபத்திலே இருக்கிறார்களோ, என் இயேசுவின் நாமத்தினாலே, ஓ லார்ட், இயேசுவின் நாமத்தினாலே இந்த சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்கும்படியாய், இந்த சிறையிருப்பின் கதவுகள் உடைக்கப்படும்படியாய், ஓ லார்ட், இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார வல்லமைகளின் அஸ்திபாரங்கள் குலுங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விடுதலை உண்டாகும்படியாய் என் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, குறித்த நாளிலே அந்த பொல்லாத ஏரோது எப்படி பேதுருவை வெளியே கொண்டு வந்து அவமானப்படுத்தலாம் என்று நினைத்த அந்த ராத்திரிக்கு முந்தின ராத்திரியிலே என் தெய்வமே, 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்த 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்த அந்த பேதுருவுக்காக சபையார் ஊக்கமாய் ஜெபித்த பொழுது என் தெய்வமே, பரலோகத்தில் இருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தது போல என் இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தில் இருந்து பேதுருவுக்காய் சபையார் ஊக்கமாய் ஜெபித்த பொழுது தூதன் இறங்கி வந்தது போல என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், இவர்கள் பிள்ளைகளுக்காய், எங்கோ தூர பட்டணத்தில் வாழுகிற மகளுக்காய், என் தெய்வமே, எங்கோ தூர தேசத்திலே வாழுகிற என் மகனுக்காய், எங்கள் பிள்ளைகளுக்காய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், ஆமென், எங்கள் கணவன்மாருக்காய், ஓ குளோரி, இவர்களை கெடுக்கும்படியாய், இவர்களை அழிக்கும்படியாய், ஐயா, இவர்கள் வாழ்க்கையை
சபையை நாசமாக்க துடிக்கிறவர்கள், இவர்கள் வாழ்க்கையை நிர்மூலமாக்க துடிக்கிறவர்கள் மத்தியிலே என் தெய்வமே இவர்களுக்கு சகாயம் செய்யும்படியாய் பரலோக தூதன் இறங்கி வரும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய சேனை பரமசேனையின் திரளாய் அதிரடி படையை போல் இறங்கி வரட்டும் ஐயா. இப்பொழுதே இறங்கி வந்து அவர்களை பாதுகாக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ லார்ட், உம்முடைய தூதர்கள், உங்கள் தூதர்கள் வந்து பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிற காரியங்கள் இப்பொழுதே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது பரலோகம் திறக்கப்படுவதாக என் தெய்வமே உம்முடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருக்கு பயந்தவர்களை ஐயா அவருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாப்பார்கள் என்று சொன்னீர்களே ஐயா. உம்முடைய திரு வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே சிக்கி கொண்டிருக்கிறார்களோ, எங்கே எங்கே தடைகளுக்குள்ளும் சிக்கல்களுக்குள்ளும் சிரமங்களுக்குள்ளும் மேலும் எழும்ப முடியாதபடி, எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி, என் தெய்வமே இவர்கள் உயரே உயரே பறக்க முடியாதபடி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து இன்று விடுதலை உண்டாகும்படியாய் கபாக்கரா சந்துரு கபரதரா சந்துரு கபரதரவோ எல்லா அந்தகாரத்தின் சங்கிலிகளும் உடைவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே திறக்காத கதவுகள் திறப்பதாக. பிள்ளைகள் விடுதலை பெற்ற பெண்மானை போல என் தெய்வமே இவர்களை பலப்படுத்தும்படியாய், இவர்கள் கால்களை மான்களின் கால்களை போல இவர்கள் துள்ளி குதித்து விடுதலை பெற்ற பெண்மானாய் ஓடி தப்பித்து கொள்ளும்படியாய், வளர்ந்து வாழ்ந்து உயர்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேவ மகிமை என் அன்பு சகோதர சகோதரிகளை இவர்கள் குடும்பங்களை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே என்று ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்க, ஒரு அற்புதமான காரியம் என்னன்னா, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். அல்ல, தேவனை நோக்கி. யாரை நோக்கி? நம்முடைய ஜெபம் சில வேளைகளிலே நாம ஏதோ கதை சொல்லுவது போல, புலம்புவது போல, ஏதோ ஒரு கடமைக்காக கூட செல்லர்ஸ் ஜெபிக்க வேண்டிய சில நேரங்களிலே ஜெபித்து விடுகிறார்கள், ஜெபித்து விடுகிறோம். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க, இங்கே சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி, ஹல்லேலூயா, அந்த நம்பிக்கையோட உதவி வரும் கண்மலையை நோக்கி, வானத்தையும் பூமியையும் படைத்த என் தேவனிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் அவரை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். எப்படி ஜெபம் பண்ணாங்களா? ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. பாருங்க, நாளைக்கு பேதுருவை கொண்டு வரலான்னு அவ்வளவு வரும். அங்க 16 பேரும் காத்திருக்கிறான். அவங்களுக்கு பக்கத்துல 2 பேர் முரடனுவ படுத்திருக்கிறான். அவனு படுத்து தூங்கி இருக்கவே மாட்டான், முழிச்சுதான் இருக்கிறான். பாருங்க, இந்த 16 பேரும் ரொம்ப சீரியஸா முழித்திருந்து விழித்திருந்து காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் எழும்பாதபடி, நீங்கள் அடைக்கப்பட்ட இடத்திலே கிடக்க வேண்டும் என்று உங்களுக்கு விரோதமாய் சூது செய்தவர்கள், சதி செய்தவர்கள், சூனியம் செய்தவர்கள் செய்திருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாதிருங்கள். ஆமென். அவர்கள் ஒருவேளை விழித்துக் கொண்டிருக்கலாம். ஐயா, சிலர் சொல்லுகிறது போல மறுபடியும் மறுபடியுமாய் எங்களுக்கு விரோதமாய் சதி செய்கிறார்கள், சூனியம் செய்கிறார்கள் என்று செய்து கொண்டே இருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவன் அல்ல, 16 பேர் உங்களுக்கு விரோதமாய் 16 திசைகளிலே இருந்து திக்கட்டும் இருந்து உங்களுக்கு செய்தாலும் கூட இங்கே என்ன நடக்கிறது? சபையார் தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே,
கர்த்தரிடத்தில் கேளுங்க. என் தெய்வமே, ஐயா, எங்கள் பிள்ளைகள் எங்களும் தவறி விடாதபடி என் தெய்வமே, உம்முடைய தூதர்கள் அவர்களை கையிலே ஏந்தி கொண்டு வரும்படியாய் தூதர்கள் உம்முடைய தங்களுடைய உள்ளம் கைகளிலே என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் கணவனை, என் மனைவியை, தொலைந்து போன என் வீட்டாரை கொண்டு வரும்படியாய் தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் என் தெய்வமே, இவங்க தூதர்களுக்கு இப்பொழுதே ஒரு கட்டளை பிறப்பதாக. என் பிள்ளைகளை கொண்டு வரும்படியாய் தொலைந்து போன, ஆமென், எங்களை மறுதலித்து போன என் பிள்ளைகளின் கணவன்மார், என் பிள்ளைகளின் மனைவிகள் திரும்பி வரும்படியாய், இழந்து போன வாழ்க்கையை எங்கள் பிள்ளைகள் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Lord, in the mighty and glorious name of Jesus, எல்லா அந்தகார வல்லமைகளும் இன்றே என் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படும்படியாய், எல்லா சிறையிருப்புகளும் மாறும்படியாய், கட்டுகள் உடையும்படியாய், பிரமிக்கத்தக்க நன்மைகள் உண்டாகும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் இவர்கள் பிள்ளைகளையும் நல்ல சாட்சியாய் எழுப்பும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை இப்படியாய் ஜெபியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அல்லது எந்த மோசமான பயங்கரமான கருவிகளை காட்டிலும், எல்லா ஏவுகணைகளை காட்டிலும், எல்லா ஏவுகணைகளை காட்டிலும் வல்லமையானதாய் புறப்பட்டு செல்லும். ஆமென். அது புறப்பட்டு சென்று பிள்ளைகள் உங்கள் வீட்டார் எங்கே இருக்கிறார்களோ அங்கே இருந்து சிறைச்சாலைகளின் கதவுகளை திறக்க செய்யும். ஆமென். உங்கள் வாயின் வார்த்தைகள் தேவ வார்த்தைகளோடு ஒத்திருக்குமே, ஆனால் தூதர்கள் அதை கேட்டு பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகளாய் மாறி போவார்கள். ஆமென். இந்த சத்தியத்தை என் அன்பு சகோதர சகோதரிகள் மறந்து விடாதீர்கள். உங்கள் வாயின் வார்த்தையிலே, உங்கள் வாயிலே தேவ வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற தூதர்கள் உங்களை சுற்றிலும் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை கேட்டு கிரியை செய்கிற, வேலை செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்கள் இருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். இங்கே பாருங்க, எல்லாரும் காவல்காரர்களும் ஒருவேளை இந்த குடும்பத்தை வாழ விட மாட்டோம், எப்படி வாழுகிறார்கள் என்று பார்ப்போம். இவர்கள் வீடுகள், இவர்கள் பிசினஸ்கள், இவர்கள் தொழில்கள் எப்படி இனி நடக்கிறது என்று பார்த்து கொள்ளுவோம். இனி இந்த ஆபீஸ்ல இருக்கவே முடியாது, இனி இவள் இங்கே வேலை செய்யவே முடியாது, நாங்கள் இருக்கும் வரைக்கும் அது நடக்காது என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இருக்க மாட்டீர்கள் என்று சொன்னவர்கள் இல்லாமல் போவார்கள். உங்களை தொலைத்து விடுவேன் என்று சொன்னவர்கள் தொலைந்து போவார்கள். உங்களை இடமாற்றி விடுவேன் என்று சொன்னவர்கள் இடமாறி போவார்கள். உங்களை நாசமாக்குவேன் என்று சொன்னவர்கள் நாசமாகி இல்பொருளாய் போவார்கள். உங்களை அக்கினியிலே எரித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் 7 மடங்கு அக்கினியிலே அவர்களே மாண்டு போவார்கள். உங்களை சிங்க கெபியிலே தூக்கி போட்டாலும் நீங்கள் சாவதில்லை. உங்களுக்காய் தேவதூதர்கள் அங்கே உண்டு. நிச்சயமாய் நீங்கள் சாவதில்லை. உங்களை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்தே போவார்கள். அதிரடி படையை போல. என் இயேசுவின் வைராக்கியம், தேவனாகிய கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். நீங்கள் அதை கண்ணார காண்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கருத்திலே கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். சிங்க கபியோ, அக்னி சூளையோ அல்லது செங்கடலோ யோர்தானோ எது எப்படி சீறி வந்தாலும் அவைகள் எல்லாம் உங்கள் மீது ஜெயம் எடுப்பதில்லை. தேவ பிள்ளைகளை நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள். இங்க பாருங்க, ஐயா, அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். ஐயா, நாளைக்கு காலையில விடிஞ்சா உனக்கு மரணம், நீ சாக போற.
போறா. அந்த காவற்காரர்கள் நினைத்திருப்பார்கள், அடா பைத்தியக்காரன் இப்படி கிடந்து தூங்குறான் பாரு, என்ன கொரட்டை விட்டு தூங்குறான், ஒரு கவலையும் இல்லையே, எப்படி அந்த ஆளு தூங்குறான், நாமளே தூக்கம் இல்லாம பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த ஆளு இப்படி தூங்குறானே அப்படி நினைச்சிருப்பாங்க. நிச்சயமாய் நினைத்திருப்பார்கள். நல்லா கவனிங்க, நாம் அநேக முறை சிறிய சிறிய காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு கலங்கி தூங்காமல் இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள், அங்கதான் பிரச்சனையே இருக்கிறது. ஐயா, கவலைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், கேள்வி கேட்கிறோம், முறுமுறுக்கிறோம், இன்னும் பல்வேறு வகைகளிலே ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி சிறைக்குள்ளே வந்து விட்டேன், ஏன் இது போன்ற சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டேன், ஐயா எனக்கு மட்டுமே இத்தனை பாடுகள், எனக்கு மட்டுமே, என் பிள்ளைகள் மட்டுமே இப்படி அகப்பட்டு கொண்டார்கள் என்று நாம் சிலது அநேகர் சின்ன பிரச்சனைக்கு கூட தூங்காமல் இருப்பார்கள். இன்னும் என் அன்பு சகோதர சகோதரிகள் பெரிய பெரிய பிரச்சனைகளிலே அகப்பட்டு கொண்டவர்களும் இருக்கிறார்கள் தூங்காமல். ஆனால் இந்த பேதுரு எப்படி தூங்கிக் கொண்டிருந்தான்? சங்கிலிகளால் கெட்டப்பட்ட ஒரு மனிதன். அன்பு சகோதர சகோதரிகளை, அங்கே பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்ட பாதுகாக்கப்பட்ட மனிதனாய் அவன் எதை குறித்தும் கவலைப்படாமல், சிங்கங்களின் வாயில் இருந்தும் என்னை தப்புவிக்க, இந்த உலகத்தில் உள்ள சர்ப்பங்களின் வாய்களில் இருந்தும் என்னை விடுவிக்க, நல்லா கேளுங்க, அக்னி சூளைகளிலும் இருந்து எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறவர் என்னோட இருக்கும் பொழுது நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் தெரிவிக்க வேண்டியவைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்திவிட்டு அவன் பாருங்க, அந்த அன்னாளை போல துக்கமுகமாய் இல்லாதவனாய் நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் நன்றாய் கவனியுங்கள், அந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் அங்கே ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த மனிதனோ தூங்கிக் கொண்டிருக்கிறான். நல்லா கவனிங்க, 5வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாய் ஹல்லேலூயா அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். ஓ க்ளோரி, என் தெய்வமே, ஐயா எங்கள் பிள்ளைகள் எங்கே ஜெபியுங்கள், எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ, எங்கே ஆதரவு இல்லாமல் அனாதைகள் போன்று எங்கே சிக்கல் சிரமங்களிலே நின்று கொண்டிருக்கிறார்களோ, ஒரு பரிசுத்த தூதன் அங்கே இறங்கும்படியாய் கபுக்கரா சந்துருக்கபரதரபோ, ஒரு பரிசுத்தமான வல்லமையான தூதன் அங்கே இறங்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மர சந்துருக்கபரதரா. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கே இவர்கள் பிள்ளைகள் அடைக்கும் முறைகளினால், அநியாயமாய் சதி சூனியங்களினால், எந்த செய்வினைகளினால் எப்படி அகப்பட்டு கொண்டார்களோ அங்கே இருந்து இவர்கள் தப்பிக்கும்படியாய் ஒரு தேவ மகிமை இறங்கட்டும். ஐயா, அன்று சபையார் ஜெபித்த பொழுது அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறை முழுவதும் வெளிச்சம் பிரகாசித்தது என்று வாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளின் விண்ணப்பத்தை கேட்டு, ஐயா எங்கள் இந்த ஜபங்களை கேட்டு என் தேவனாகிய கர்த்தருடைய தூதனானவர் அதிரடி படையை போல இறங்கும்படியாய் முரு சந்தர கபரு துருபதரா எரிபுரு சந்துரு கபரதரவோ. Thank you Lord. அப்படியே அவனை பார்த்து சீக்கிரமாய் எழுந்திரு என்று சொன்னது போல எங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் சீக்கிரமாய் இப்பொழுதே இன்றே விடுதலை அடையும்படியாய் ஹல்லேலூயா அந்த பேதுருவின் கைகளில் இருந்து சங்கிலிகள் எல்லாம் தன்னாலே விழுந்து கலந்து விழுந்து நொறுங்கி போனது போல எங்கள் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள் உடைவதாக, நொறுங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தூதனோடு புறப்பட்டு சென்ற தூதனோடு 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்த பொழுது இருப்பு கதவு இவர்களுக்கு தானாய் திறந்து
உத்தரவுண்டது போல் என் தெய்வமே எங்கள் பிள்ளைகள் விடுதலை அடையும்படியாய் மாக்கா சந்தரபோ துருவதரபோ இவர்களை அடைத்து வைத்திருக்கிற கதவுகள் திறப்பதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை அடைத்து வைத்திருக்கிற கதவுகள் இன்றே இப்பொழுதே திறக்கும்படியாய் மக்கா சந்து ருக்கபரதரா எல்லா கட்டுகளும் வாதை நோய் துன்பங்கள் இப்பொழுதே நிர்மூலமாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளுக்கு வரவேண்டிய ராஜரீக மேன்மைகளை ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வரவேண்டிய நல்ல வீடுகளை சொத்துக்களை கட்டாத வீடுகளும் நட்டாத மரங்களுமாய் தேவன் கொடுக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை நல்ல வேலைகளை செழிப்பான வாழ்க்கையை கர்த்தருக்கு பயப்படுகிற நல்ல ஊழியங்களை நடத்தும்படியாய் கொடுக்கப்பட்ட நல்ல கிருபைகளை பெற்றுக் கொள்ள முடியாதபடி தடுத்திருக்கிற கதவுகள் திறப்பதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே எல்லா கதவுகளும் திறக்கும்படியாய் முகுரு சந்தரபதரபோ தேவ மகிமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் நல்ல பிதாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த கதவுகள் எல்லாம் தானாய் திறந்தது போல ஐயா சங்கிலிகள் கட்டுகள் எல்லாம் அப்படியே தன்னாலே விழுந்து நொறுங்கி போனது போல இப்பொழுதே கட்டுகள் அவிழ்வதாக. ஓ சங்கிலிகள் தெரிப்பதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் சரக்கபோ சந்து ருமதரா எரிகபோ ருக்கபரா சந்து ருமதரா இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக. எங்கள் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ராஜாவே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியே ஓ பேதுரு சிறைச்சாலையிலே ஓ அந்த 16க்கும் மேற்பட்ட ஓ பயங்கரமான ராணுவ வீரர்கள் அங்கே விழித்திருந்து பயங்கர ஆயுதங்களோடு விழித்திருந்து பாதுகாத்த பொழுதிலும் அங்கே இருந்து என் தெய்வமே உம்முடைய வல்லமையினால் உம்முடைய ஆவியினால் விடுபட்டது போல விடுதலை அடைந்தது போல இவர்களை என் அன்பு சகோதர சகோதரிகளை கெடுப்பேன் என்றும் அழிப்பேன் என்றும் நாசமாக்குவேன் என்றும் இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துரு கூட்டங்களுக்கும் மத்தியிலே ஓ இவர்கள் விழித்திருக்கும் பொழுதே ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஐயா ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ராஜாவே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஓ பேதுரு வெளியே வந்த பொழுது அங்கே சேவகர்களுக்குள்ளே அந்த சிறைச்சாலை ஊழியர்களுக்குள்ளே ஒரு மகா பெரிய கலக்கம் உண்டாயிற்று என்று வாசித்தோமே. அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளும் இவர்கள் குடும்பமும் ஐயா விடுவிக்கப்படும் பொழுது மேன்மை அடையும் பொழுது இவர்கள் நல்ல ராஜரீகமான மேன்மைகளை பெற்றுக் கொள்ளும் பொழுது உலகமெல்லாம் காணும்படியாய் ஓ என் தேவனுடைய கரம் இவர்களுக்காய் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை மதியாதபடி உம்முடைய பிள்ளைகளை மதியாதபடி இவர்கள் தேவ பிள்ளைகள் என்று அறிந்தும் இவர்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற இவர்களை சூறையாட இவர்கள் பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற பாருங்கள் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல என் தெய்வமே ஏரோது இந்த பொல்லாத ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கும் பொழுது தேவ சத்தம் போல் அவனுடைய சத்தம் இருக்கிறது என்று ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு ஆதரவாய் ஆர்ப்பரித்த பொழுதிலும் கூட என் தெய்வமே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் அந்த இடத்திலே புழுபுழுத்து செத்தான் என்று வாசிக்கிறோமே. அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளை ஐயா என் அன்பு சகோதர சகோதரியின் பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும்படியாய் தடுப்பேன் அடிப்பேன் கெடுப்பேன் நாசமாக்குவேன் என்று சொல்லுகிறவர்கள் நிர்மூலமாகும்படியாய் அவர்களை இயக்குகிற பொல்லாத பிசாசுகள் சிதறி ஓடும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சிறையிருப்பை மாற்றும்படியாய் என் தெய்வமே இவர்களுடைய பாடுகள் உபத்திரவங்களை மாற்றும்படியாய் இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா விதமான அந்தகார கட்டுகளும் அவிழும்படியாய் ஒரு பரலோக அக்கினி இறங்குவது போல
உம்முடைய தூதர்கள் அதிரடி படையாய் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்யும்படியாய், பாதுகாக்கும்படியாய், வெற்றியை, விடுதலையை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள செய்யும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஆமென். தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஊக்கமான இந்த ஜெபம் நிச்சயமாய் அதிரடி படை போல் தேவ தூதர்களை அனுப்பும். உங்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே அகப்பட்டிருந்தாலும் சரி, உங்கள் குடும்பம் எங்கே சிக்கி இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே எங்கே இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களை கெடுக்க நினைத்தவர்கள் உங்களை சூளை பாளையம் இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அதை எல்லா கண்களும் போகிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். அதுபோலவே சப்ஸ்கிரைப் பண்ணாத பிள்ளைகள் நிச்சயமாய் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.